The primary responsibility of a government world over is to govern the country. Right? Yeah. We are expecting them to give us freebies. Right. Where's the money in the treasury? ஃப்ரீ பைஸ்க்கும் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இலவச பஸ் பாஸு, ரேஷன் கார்டு, மதிய உணவு திட்டம், பிங்க் கலர் பஸ், இலவச மருத்துவம், மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ எஜுகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம். ஃப்ரீ பைஸ்னால் என்னென்னா, இலவச டிவி, இலவச ஃபேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பைஸ். முதல்ல கலைஞர் டிவி கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீட்டில் டிவியே இருக்காது. அவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் போய் வெளியில் நின்று தான் டிவி பார்ப்பாங்க. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுவான்ட்டு வால்யூமை லோ பண்ணி டிவி பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சு டிவி பார்க்க விடுவாங்க. ஆனாலும் ஒரு மாதிரி தாழ்வாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இலவச டிவி வந்த பிறகு தான் நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க வீட்டிலேயே சுயமரியாதையாக டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. யாருமே எந்த ஒரு டிபெண்டும் பண்ணாமல் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அது பார்ப்பாங்க. அதே மாதிரி இலவச ஃபேன், மிக்சி, கிரைண்டர், இது மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் முக்கால்வாசி பேர் பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க. அதனால வெல்ஃபேர், ஃப்ரீ பைஸ், நிறைய ஸ்கீம்ஸ், ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸ், பவர்லெஸ், வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு ஆக நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி இலவசத்தை பாதுகாக்கணும். அது இன்னும் நிறைய இடத்துல போய் கொண்டு சேரணும். இதுக்கு முன்னாடி இலவச பஸ் பாஸில் போனவங்க இப்போ நிறைய பெரிய இன்ஜினியராக மாறி, பெரிய டாக்டராக மாறி, பெரிய ஆண்டர்பிரனராக மாறி இன்னைக்கு அவங்களே ஒரு பெரிய டேக்ஸ் பேயராக தான் இருக்கிறாங்க. அண்ட் இலவச பஸ் பாஸில் நிறைய பலனும் இருக்குது. அதாவது எல்லா இலவசத்துலேயும் நிறைய பலன் இருக்குது. அண்ட் ரிசர்வேஷனும் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்த அஜித்குமார் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.